ஹாய் மாலினி. சாரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை சொல்லியே ஆகணும். ஐ ஆம் கார்த்திக், சஃபரிங் ஃப்ரம் லவ் சீக். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண நினச்சேன். ஆனால் என்னைய வச்சே ஒருத்தி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு போயிட்டா. அவ தான் ஜெஸி. ஜெஸி என்னுடைய பசி, என்னுடைய ருசி, என்னுடைய மெர்சி, என்னுடைய ஜெர்சி எல்லாமே என்னுடைய ஜெஸி தான். கீழ் வீட்டில் நான் இருந்தேன், மேல் வீட்டில் அவ இருந்தா. அன்னைக்கு ராத்திரி நான் 2 நிலாவை பார்த்தேன். அன்னைக்கு பார்த்த நிலா சாதாரண நிலா இல்லை. இட்ஸ் நாட் எ நார்மல் மூன். கேட்டை தாண்டி ஓடுனேன், ஒசோனான்னு பாடுனேன். எல்லாமே ஜெஸியால். வீதியில் வச்சு விஷயத்தை சொன்னேன். தம்பின்னு சொல்லி தள்ளி போனா. வீட்டில் பார்த்தேன், அவ இல்லை. யார்கிட்ட போய் நான் என் காதலை சொல்ல? அவ ஆலப்பி போயிட்டா. முட்டுச்சந்தெல்லாம் உழப்பி நானும் போனேன் ஆலப்பி. கேரளா தண்ணி சேரலை. சேரலைனாலும் நான் அங்கேருந்து வரலை. போனேன் நிறைய சர்ச், பண்ணேன் நிறைய சர்ச். அந்த ஏசப்பா கோவிலில் நான் என் ஏஞ்சலை பார்த்துட்டேன். சாரின்னு சொல்லி கேரி பண்ண போனேன். வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சா. போட்டில் வச்சு ஹார்ட்டில் உள்ளதை சொன்னேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லி எண்டு போட்டா. சேர்ந்து வந்தோம் சென்னை எக்ஸ்பிரஸ். சேர்ந்ததால் லவ் சக்ஸஸ். ஸ்டேஷன் ஹீசன், மெட்ரோ ஹிட்ரோ எல்லாமுமே தாண்டி எங்கள் லவ் நல்லாவே போனது. அந்த நாள் வர, அந்த நாள் ராத்திரி என் ஜெஸி என்னைய வேணான்னு சொல்லிட்டு தானாகவே போயிட்டா. அந்த ராத்திரி அதே 2 நிலா இருந்தது. ஆனால் பார்க்கத்தான் எனக்கு பார்வை இல்லை. காதலை மறக்க கனவை தேடி ஓடினேன், படமும் எடுத்தேன். வாழ்க்கையில் தான் சேரலை, கதையிலையாச்சும் சேருவோன்னு நான் எடுத்த படம்தான் அது. ஜெஸி வந்தா, அந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னான். எனக்கு தெரியும், அவளை விட அந்த படத்தை அவ்வளோ அழகா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஜெஸி, ஐ லவ் தி பெயின் ஆஃப் லவ். நீங்கள் காண்பது காவியத் தலைவன். நான் சசிகுமார்.